பிரியமானவர்களே, உன் தேவனாய கர்த்தரே தேவன். அவரே விசுவாசமான தேவன். தம்மை நேசித்து தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிறவர். இந்த வசனம் தேவனின் குணத்தை ஒரே வரியில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இங்கே 3 ஆழமான சத்தியங்கள் காணப்படுகின்றன. முதலில், தேவன் மாறாதவர். கர்த்தர் தேவன் என்று சொல்வதின் அர்த்தம் சூழ்நிலைகளால் மாறாதவர், காலத்தால் மாறாதவர், மனிதரின் தோல்வியால் தளர்வதில்லை என்பதே. மனித வாக்குறுதிகள் உடையும், ஆனால் தேவனின் வார்த்தை ஒருபோதும் உடையாது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் பல முறை தவறினாலும் தேவன் தம்முடைய தன்மையில் மாறவே இல்லை. இரண்டாவதாக, அவர் விசுவாசமான தேவன். விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல, அது தேவனின் இயல்பு. நாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் அவர் விசுவாசம் உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய பலவீனம் அவருடைய விசுவாசத்தை குறைக்க முடியாது. இன்று நாம் நின்றிருக்கிறோம் என்றால் அது நம்முடைய தகுதியால் அல்ல, தேவனுடைய கிருபையால், தேவனுடைய விசுவாசத்தினால். மூன்றாவதாக, 1000 தலைமுறை வரைக்கும் கிருபையை காக்கும் தேவன். இது மிகவும் ஆழமான சத்தியம். நம்முடைய கீழ்ப்படிதல் ஒரு தலைமுறையை தாண்டி தாக்கம் ஏற்படுத்துகிறது. இன்று நாம் தேவனை நேசித்து அவருடைய கட்டளைகளில் நடக்கும் போது அதன் ஆசீர்வாதம் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளுப்பேரன் பிள்ளைகள் வரை செல்கிறது. தேவன் குறுகிய பார்வையுள்ளவர் அல்ல, தலைமுறைகளை நோக்கும் தேவன். தலைமுறை தாங்கும் திட்டங்களை கொடுக்கிறவர், நம்முடைய தலைமுறையை பாதுகாக்கிறவர். உபாகமம் 7:9 நமக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்கிறது. நாம் மாறலாம், நாம் மறந்து போகலாம், நம்முடைய குணங்கள் மாறலாம், நம்முடைய செயல்கள் மாறலாம், தேவன் மாறாதவர். நாம் தோல்வியுற்றாலும் தேவன் விசுவாசமானவர். நாம் ஒரு படி கீழ்ப்படிந்தால் அவர் 1000 தலைமுறைகள் கிருபையை காக்கிறவர். இந்த உண்மை நம் மனதில் ஆழமாக பதியட்டும். நம் வாழ்க்கை தேவனின் விசுவாசத்தின் மேல் நிற்க வேண்டும். விசுவாசத்தின் மேல் நின்றால் தேவன் நம்முடைய தலைமுறைகளை காக்க ஆயத்தமாயிருக்கிறார். நாமும் ஆயத்தப்படுவோமா? தேவனுடைய விசுவாசத்தை இறுக பற்றி கொள்ள கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.